ரொம்ப சோர்வா டயர்டா இருக்கீங்களா? 4 மணி தான் ஆச்சு, முடிச்சிடலாம். வாசித்த சங்கீதம் பூமி நிலை மாறினார். 2வது வசனம். பூமி நிலை மாறினார், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். 3வது வசனம். அதில் ஜலங்கள் ஜலம்னா தண்ணி, சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், பர்வதங்கள்னா மலைகள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். உண்மையாவா? உண்மையாக சொல்லுங்க. வசனம் உங்களுக்கு உண்மை என்று தோன்றுகிறதா? உங்க வாழ்க்கைக்கு அது உண்மை என்று தோன்றுகிறதா? என்ன எழுதியிருக்கு? பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும். அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். விசுவாசி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. மேல இருக்கிற வசனம் பாருங்க. தேவன் ஒருவனுக்கு அடைக்கலமாயிருந்தால், தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற மனுஷன். அப்புறம் பாருங்க, பலனாக இருந்தால், தேவனா என்னுடைய பலன். My strength is Jesus. Jesus is my strength. தாவீது அப்படிதான் சொன்னார். கோலியாத்தை உண்டாடிக்க என்னால முடியாது, ஆனா என் ஆண்டவர் ஒண்ணு என்ன பண்ணுவாரு? அடிப்பாரு. நான் தனியா வந்தா என்னை ஜெயிச்சிருவேன். நான் ஆண்டவரோட வர்றேன், அதனால நீ என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க. உண்மையாவே ஆண்டவருக்குள்ள இல்லாம தாவீது போயிட்டு கோலியாத் கிட்ட மோதி இருந்தா என்ன பண்ணிருக்க முடியாது, ஜெயிச்சிருக்க முடியாது. அப்படி ஜெயிக்கிறதுனா அங்க கோலியாத்தே வந்திருக்க மாட்டான். ஏன்னா இவனுடைய பிரதர்ஸ் அங்க இருக்கிறாங்க ராணுவத்துல. தாவீதுடைய பிரதர்ஸ் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? சவுல் கூட ராணுவத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் முட்டி மோதி பார்த்து தோத்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ கடவுள் நமக்குள்ளே இருந்தால், தேவன் நம் பலனாய் இருந்தால், தேவன் நம் அடைக்கலமாய் இருந்தால், வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருந்தால், தேவன் நம் பலனாய் இருந்தால், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் அவர் இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம். 2வது வசனம் அப்படியா? 3வது வசனம், நாங்க பயப்பட மாட்டோம். கடவுளை யார் துணையாய் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க இந்த சின்ன சின்ன சலசலப்புகளுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன சலசலப்பு, மழை போய் கடலில உழவே சின்ன சலசலப்பு தான். ஏன்னு சொல்லி சொன்னா அவர் அதை விட பெரியவர். நீங்க சின்ன சின்ன சலசலப்புனா எது புல்லு குத்திக்கிறது, கல்லு குத்திக்கிறது, உடம்பு சரியில்லாம ஜுரம் வருது, கல்வலி வருது, டென்ஷன் இருக்கீங்க. இவர் சொல்றாரு, மழை போய் கடலிலே நடுவிட்டு போனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் எனக்கு பலனாய், அடைக்கலமாய், அனுகூலமான துணையாய் இருக்கிறார். இந்த விசுவாசம் தாங்க கிறிஸ்தவர்களுக்கு வேணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போறோம், நம்ம பலவீனப்பட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவரை நம்ம நம்பல. அவர் சொல்றாரு, உலகத்துல இருக்கிறவனை விட எல்லாரையும் ஒன்ன சேர்ந்துக்கோ. உலகத்துல இருக்கிறவனா எல்லாரையும் சேர்ந்துக்கோ. கம்பெனியில யாரும் சண்டை போறான் அவனை சேர்ந்துக்கோ, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போறான் அவனை சேர்ந்துக்கோ, கொண்டாடி சண்டை போடுறா அதையும் சேர்ந்துக்கோ. உனக்கு விரோதமாக, கடவுளுடைய பிள்ளையாகிய உனக்கு விரோதமாக இந்த உலகத்துல இருக்கிறவனை விட
உள்ளே இருக்கிறவர். கேள்வியா சொல்லுங்க. பெரியவர். பெரியவர் சொன்னா ஒரு சிலவர் பெரியவர். கேள்வியா சொல்லுங்க. அப்படி பெரியவரா அவரை நீங்க நம்புறீங்கன்னா மழை போய் கடலில கல்லூட்டு விழுந்தாங்க. மலைன்னா இருங்க, இந்த மலையா, இந்த சத்தியோட மலை, காம்பாங்க மலை, இந்த நாகரப்பம் மலை, இந்த மலையெல்லாம் எந்த மலையா? அதை நீங்க தட மாட்டீங்க, அது தன்னோட உடம்பு. நீங்க எந்த மலையாக நம்பி இருக்கிறீங்களோ அதுவே சொல்லுங்க. உங்க வருமானம் ஒரு 100 ஆடு இருக்குது, அதுதாங்க மலை போல வருமானத்தை கொடுக்குது. எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது, அதுதாங்க எனக்கு மலை போல வருமானத்தை கொடுக்குது. இல்ல எனக்கு 2 பையன்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் 50 சம்பாதிச்சு 1 லட்சம் ஒரு மாசத்துக்கு நான் பாக்குறேன், என் பையனுக்கு தான் எனக்கு மலை. ஒரு 10 லாரி ஓடுது, அதனுடைய வருமானம் தான் எனக்கு மலை. இந்த மலைகள் எல்லாம் போயிட்டு என்ன ஆயிடுச்சுப்பா? இந்த மலைகள் எல்லாம் போயிட்டு என்ன ஆயிடுச்சுப்பா? சொல்லுங்க, நீங்க புரிஞ்சுக்கல. சரி, மலையெல்லாம் போய் என்ன ஆயிடுச்சுப்பா? கடல்ல வந்து போச்சு, நஷ்டமாய் போச்சு. யோபுக்கு மலையா இருந்த ஜீவன்கள் நஷ்டமாயிருச்சு, யோபுக்கு மலையா இருந்த பிள்ளைகள் நஷ்டமாயிருச்சு, யோபுக்கு மலையா இருந்த வருமானம், ஆடு மாடு இருந்த ஜீவன்களால் வருகிற வருமானம், வயல்வெளியில் வருகிற வருமானம், பிள்ளைகளால் வருகிற வருமானம் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. யோபு கொஞ்சமா அசரல சொல்லுங்க. சொல்ற பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு தேவனுக்கு நன்மையை பெற்ற கொஞ்ச நாளைக்கு இப்படி இருந்துட்டு போறேன் என்ன இப்போ? அந்த அம்மா சொல்றாங்க, இவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு, எதுக்கையா சர்ச்சைக்கு போறேன், எதுக்கையா சாமி கும்பிடுறேன், நம்மள கேட்கறாங்கல்ல. புள்ள பொருள்னா அதுக்கு ஆண்டு கட்டிக்குவாங்க, கொஞ்சம் புள்ளமா பிறந்துச்சுன்னா அதுக்கு ஆண்டு கட்டிக்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரக்குள்ள சிவப்பு பிறந்திருக்கிறான், அவன் சர்ச்சைக்கே போவாதுவேன். இவனுக்கு அவனை பார்த்த உடனே சர்ச்சைக்கே போவாது, சிவப்பு புள்ள பிறந்துச்சுருக்கான். சர்ச்சைக்கு ஒரு சிவப்பு ஒரு புள்ளிய எனக்கு வழக்கு இல்ல, எனக்கு சர்ச்சைக்கு போவாது கேட்டு சொல்ல. என்னம்மா சிரிக்கிறீங்க, உண்மையாவா இல்லையா? நினைக்கிறாங்களா இல்லையா? ஆமாம்மா, 3 தலைமுறை 4 தலைமுறையா சர்ச்சைக்கு போறேன். அவன் சர்ச்சைக்கே போவாதவன் 3-4 மாதத்தான் ஆட்டோமையாக வச்சிருக்கிறான். போயாம சர்ச்சைக்கு போற வெறும் பொண்ணா போய் வச்சிருக்கீங்க. போகாம எது நீ சாமி கும்பிட்டுனாலாம் பின்மாற்றக்காரர்களா இருக்கக்கூடாது, நஷ்டம் வந்தா தூஷிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அங்கிருந்து புறப்படுவதற்கு சந்தோஷமா புறப்பட்டாங்க. 10 அதிசயங்களா அற்புதங்களை பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இவங்க போற வழியெல்லாம் அதுவே நடக்குன்னு எதிர்பார்த்தாங்க. டெய்லி டியூஷன் காமிக்கிறோம், அதனுடைய பலனை நீங்க எப்படி எதிர்பார்க்கீங்க? டெய்லி அவருடைய 4வது படிக்கிற பிள்ளைய டெய்லி ஓயாம டியூஷன் காமிக்கிறீங்க. அதுவும் வேலை மாடி டியூஷனுக்கு போறோமா போயிடு, அதுவும் 9 மணிக்கு வரைக்கும் லேட்டா வந்து சாப்பிட்டு அதுக்காக காப்பிடுறீங்க, அது படிக்கிறீங்க. காலையில இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ஸ்கூல்ல இருந்து வந்தோட 4 மணிக்கு பேக் போட்டோன்னே 5 நிமிஷம் ரெஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு சரி 4-5 மணிக்கு டியூஷன் போகுது. டெய்லி போகும் டியூஷன். அதனுடைய பலனை, அதனுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீங்க எப்ப எதிர்பார்க்கீங்க? எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்தப்போ தெரியுது, மார்க் எடுக்கலன்னா அத திட்டுவோம் பாரு. ஓயாம கொரியாடி, இந்த பவுடர் கேட்டியாடி, அந்த பவுடர் கேட்டியாடி, பென்சில் வேணும்னு கேட்ட, பேனா வேணும்னு கேட்ட, ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும்னு கேட்ட. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த நோட்டு வேணும், அந்த நோட்டு வேணும், 4 நோட்டு வேணும், 2 நோட்டு வேணும், 5 நோட்டு வேணும், விதவிதமா கேட்டியாடி. ஒப்ப கடமை எனக்கு படிக்க வச்சாரு. ஒரு நாள் தவறாம டியூஷனுக்கு அனுப்பிச்சு வச்சோம், மழை வந்தாலும் உடம்பு வச்சு அனுப்பிச்சு வச்சோம், ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சு வச்சோம். கம்மியா வாங்கி வச்சுக்கிறாங்க. சொல்லுங்க, ஓயாம பைபிள் எடுத்து சர்ச்சைக்கு வர்றோம், ஓயாம சோம் பண்றோம், ஓயாம ஆரம்பம் பண்றோம், நம்ம மார்க் எடுக்கலன்னா
நம்ம கடவுள் பிள்ளைங்களா இல்லைன்னா நம்மள கூட இப்படிதான் பார்ப்பாரு அவரு. இப்ப நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் மேல விசுவாசமா இருக்கணும் என்பதை எதன் மூலம் நிரூபிப்போம்? உபத்திரவ காலங்களிலே, பஞ்ச காலங்களிலே, வறுமை காலங்களிலே, சோதனை காலங்களிலே, சோதனைகளை சகித்து வாழ்வதனாலே, போராட்டங்களை கடந்து வாழ்வதனாலே, பிரச்சனைகளிலே நாம் தோல்வியை சந்திக்கும் போது நிலையெல்லாம் ஆண்டவரை தூஷிக்கிற ஜனங்களாக, இஸ்ரவேல் ஜனங்கள் வராதத்தை ஆண்டவருக்கு விரோதமாக பொறுப்பவர்களை போல நாம் இருப்போமானால், நாம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்வதிலே இதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, எடுத்து வாசி.